மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் யார் நினைக்கிறீங்க? நான் தான். உங்களுக்கு வைத்திருக்கிற உங்கள் ஊழியக்காரர் தான். பரிசுத்த ஆவியானவர் எந்த ஊழியர் மூலமாக உங்களுக்கு பேசுகிறாரோ, எந்த போதகர் மூலமாக உங்களுக்கு பேசுகிறாரோ, அவர் தான் உங்கள் ஏகாய். ஆமென். வரமாட்டீங்க. ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியம் எல்லாம் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. நான் சொல்லுகிறேன், ஏகாய் நியமித்த காரியத்தை சரியாய் செய்ய உங்களுக்கு தெரியும் என்றால் எல்லா கண்களிலும் உங்களுக்கு கர்த்தர் தயை உண்டு பண்ணுவார். சரித்திரம் வாசிக்கிறேன்.